இனியவை கூறல், ஸ்பீக்கிங் கைண்ட்லி. திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொற்களை பேசுவது பழம் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு காயை உண்பதற்குச் சமம். ஒரு கிராமத்தில் கோபால் மற்றும் ரகு என்ற இரு வியாபாரிகள் இருந்தனர். கோபால் எப்போதும் எல்லாரிடமும் இனிமையாக அன்பாக பேசுவார். ஆனால் ரகுவோ அனைவரிடமும் கடுஞ்சொற்களையும் எரிச்சலூட்டும் வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசுவார். இருவரும் ஒரே விலையில் ஒரே விதமான பொருட்களை விற்றாலும் மக்கள் அனைவரும் கோபாலிடம் மட்டுமே வந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். கோபாலின் கடை எப்போதும் கூட்டம் நிரம்பி இருந்தது. ரகுவின் கடை எப்போதும் காலியாகவே இருந்தது. இதை பார்த்த ரகு கோபாலிடம் சென்று காரணம் கேட்டார். அதற்கு கோபால், நாம் விற்கும் பொருட்களின் விலை ஒன்றுதான். ஆனால் நான் என் வார்த்தைகளை இனிமையாக விற்கிறேன். நீ உன் வார்த்தைகளை கசப்பாக விற்கிறாய். மக்கள் அன்பையும் மரியாதையையும் விரும்புகிறார்கள் என்று விளக்கினார். ரகு தன் தவறை உணர்ந்து அன்று முதல் இனிமையாக பேச ஆரம்பித்தார். நீதிக் கருத்து. கனிவான சொற்களே வாழ்வில் வெற்றியை தரும்.